மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கோ மக்கள் நலனுக்கோ எந்த திட்டங்களையுமே செயல்படுத்தாமல், கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரங்களை வைத்தே ஓட்டிக் கொண்டிருக்கும் ஸ்டிக்கர் மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட முயன்று அம்பலப்பட்டிருக்கிறார். பள்ளி கல்வி முன்னேற்றத்துக்கான மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட நிதி ரூபாய் 5858.32 கோடி. திமுகவின் சாதனைகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை அனைத்தும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் படி மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவைதான். பள்ளி கல்வியில் திமுகவின் ஒரே சாதனை கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை 2 ஆண்டுகளாக மழலையர் வகுப்புகளுக்கு வழங்காமல் இருந்ததுதான். உண்மை இப்படி இருக்க சிறிதும் கூச்சமே இல்லாமல் இவற்றை திமுகவின் சாதனையாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது நகைப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்திற்கான ரூபாய் 1000 கோடிக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்துக்கு வழங்காமல் கேரள மாநில அரசு நிறுவனமான கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு வழங்கியதன் பின்னணியை முதலமைச்சர் தெளிவுபடுத்துவாரா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மக்களவை தேர்தல் மற்றும் பிரதமரை தேர்ந்தெடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி இன்று ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது. இதில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் எனவும், அவருக்கு பதிலாக திமுக எம்பி TR பாலு பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தவணை முறையில் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இந்தியாவை ஆளுவார்கள் என்று இண்டி கூட்டணி அறிவித்திருந்த நிலையில், இந்த தேர்தலில் ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் முதலாவது பிரதமர் யார் என்பதை முடிவு செய்ய இண்டி கூட்டணி தலைவர்கள் வட்டமேஜையை சுற்றி உட்கார்ந்து விவாதிக்க உள்ளனர். அதற்காக டில்லி வருமாறு 28 கட்சிகளின் தலைவர்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த காமெடிக்கு நான் ஆளில்லை என சொல்லாமல் சொல்லி வரும் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா முதலாவதாக நழுவினார். தேர்தலிலும் மேற்கு வங்க மாநிலத்தில் இண்டி கூட்டணியாக போட்டியிடாமல் தனித்து களம் கண்டதால் மம்தா இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் இண்டி கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாலினுக்கு பதிலாக திமுக எம்பி TR பாலு பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திலே தவணை பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் ஜூன் 6ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இன்னும் கோடை வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் பள்ளி திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறப்பை 4 நாட்கள் தள்ளி வைத்து ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவித்துள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே இருந்த பாறையில் அமர்ந்து 1892ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்தார். அவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இன்று அதே பாறையில் 132 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர தாமோதரதாஸ் என்ற பெயரை தாங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வது உலகின் கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பியுள்ளது. அமெரிக்காவில் நடந்த அகில உலக அனைத்து சமய மாநாட்டில் கலந்து கொள்ள செல்லும் முன்பு கன்னியாகுமரி வந்த விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை வலுப்படுத்திக் கொண்டார். பின்பு அமெரிக்கா சென்ற அவர் சிகாகோ மாநாட்டில் சிறப்பாக பேசி இந்து மதத்தின் அருமை பெருமைகளை உலகறிய செய்தார். நடப்பு 2024 மக்களவை தேர்தலிலும் மோடி மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லியுள்ள நிலையில் அவரது அடுத்த 5 ஆண்டுகள் விவேகானந்தரை போல பாரதத்தின் அருமை பெருமைகளை உலகறிய செய்து உலகின் கவனத்தை இந்தியாவிற்கு திருப்புவாரா என சமூக வலைதளங்களில் மக்கள் விவாதிக்க தொடங்கியுள்ளனர். நாடாளுமன்ற மக்களவைக்கான 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 6 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் இதுவரை 486 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. எஞ்சியுள்ள 57 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இறுதி கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்காளத்தில் 9, பீகாரில் 8, இமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3, ஒடிசாவில் 6, சண்டிகரில் 1, பஞ்சாபில் 13 ஆகிய தொகுதிகள் அடங்கும். பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதி உலக மக்களால் அதிகம் கவனிக்கப்படும் தொகுதியாக உள்ளது.
கடைசி கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் பிரதமர் மோடி, லாலு பிரசாத் யாதவ் மகள் மீசா பாரதி, நடிகை கங்கனா ரனாவத் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்றத்துடன் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு ஏற்கனவே 3 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள 42 தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படும். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மஜத எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு 6 நாள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் பிரதான எதிர்க்கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவரான முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் 33 வயதுடைய பிரஜ்வால் ரேவண்ணா ஹாசன் தொகுதி எம்பியாக உள்ளார். மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் சில பெண்களை மிரட்டி பலாத்காரம் செய்ததாகவும் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்ததாகவும் கடந்த மாதம் தகவல் வெளியானது. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிற்கு எதிராக அரசியல் எதிரிகள் சிலர் சூனியம் வைத்துள்ளதாக துணை முதல்வர் சிவகுமார் பகீர் தகவல் தெரிவித்துள்ளார். இதற்காக கேரளாவில் உள்ள ஒரு கோயிலில் அகோரிகள் மூலம் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாமில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் மாணவர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட முதல் AI ஆசிரியர் என்ற பெருமை இந்த ரோபோவுக்கு கிடைத்துள்ளது. மாணவர்கள் எந்த பாடம் தொடர்பாக கேள்வி கேட்டாலும் அதற்கு தகுந்த உதாரணங்களுடன் பதில் அளித்து வருகிறது. நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான தண்டனையை கோர்ட் பின்னர் அறிவிக்கும். அமெரிக்காவில் ஒரு முன்னாள் அதிபர் குற்ற வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்படுவது இதுதான் முதல் முறை. பல பெண்களுடன் ட்ரம்ப் உல்லாச வாழ்க்கை நடத்தியதாகவும் இதனை மறைக்க சில பெண்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் குறிப்பாக ஸ்டார்மி டேனியல் என்ற நடிகைக்கு தேர்தல் நிதியை தானமாக அளித்தது குற்றமாக கருதப்படுவதால் இந்த வழக்கு ட்ரம்பிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சொற்களை சரியாக கூறும் ஸ்பெல்லிங் பீ போட்டியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 12 வயது சிறுவன் புரூஹட் சோமா சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். தற்போது 7ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவனுக்கு $50,000 அமெரிக்க ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. டை பிரேக்கர் முறையில் நடந்த இந்த போட்டியில் புரூஹட் சோமா 90 வினாடிகளில் 29 வார்த்தைகளை சரியாக உச்சரித்து பரிசை தட்டி சென்றார். இந்த ஆண்டு நடந்த போட்டியில் 1.1 கோடி பேர் பங்கேற்றனர். அதிலிருந்து தகுதி சுற்றில் 228 பேரும் இறுதிப் போட்டிக்கு 8 பேரும் தேர்வு செய்யப்பட்டனர். புரூஹட் சோமா விடாமுயற்சிக்கு உதாரணமாய் 2022ஆம் ஆண்டு நடந்த ஸ்பெல்லிங் பீ போட்டியில் 163வது இடத்தையும் 2023ஆம் ஆண்டு நடந்த போட்டியில் 74வது இடத்தையும் பிடித்து தற்போது சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்துவிட்ட நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலை சென்றுள்ளார். கடந்த ஆண்டு தனது நண்பர்களுடன் பத்ரிநாத், கேதார்நாத், பாபாஜி குகை உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்ற ரஜினி அங்கு வழிபாடு நடத்திய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் அதிகம் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டன. தற்போது வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்துவிட்ட நிலையில் ரஜினிகாந்த் இமயமலை புறப்பட்டு சென்று உத்தராகண்டில் உள்ள பத்ரிநாத், கேதார்நாத் உள்ளிட்ட புனித தலங்களில் வழிபாடு செய்த புகைப்படங்கள் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றன. அடுத்த மாதம் 3 அல்லது 4ஆம் தேதி அவர் சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் சூப்பர் ஸ்டார் மோடி தெற்கிலும் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினி வடக்கிலும் ஒரே நேரத்தில் ஆன்மீக பயணத்தில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது.